பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் இந்த கண்டிஷன் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த பிசிஓடிக்கான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. நம்ம தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. ஸோ பொதுவாக பெண்களுக்கு ஓவரிஸில் இப்போது இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே ஓவரிஸில் நிறைய நீர் கட்டிகள் வர்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களையும் நம்ம தீவிரமாக இதற்கான உணவு முறையும் மூலிகைகளும் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்க, ரெகுலராக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றது, சில உணவு முறைகளை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ உணவு முறையில் அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்க இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும்போது, வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் இந்த கண்டிஷன் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த பிசிஓடிக்கான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய ஹோம் ரெமெடிஸ் சொல்கிறேன். இதில் ரொம்ப சர்ஜரிலாம் எதுவும் இல்லாமல், லேப்ரோஸ்கோப் சர்ஜரி, லேசிக் சர்ஜரி எல்லாமே நம்ம இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த பிசிஓடிக்காக பண்ணாலும் திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த வயதில் பெண்களுக்கு இது ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இதை ரொம்ப எளிமையாக நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகாமல் ஈஸியாக இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம், அதற்கான சித்த மருந்துகள் என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. ஸோ பொதுவாக பெண்களுக்கு ஓவரிஸில் இப்போது இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே ஓவரிஸில் நிறைய நீர் கட்டிகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்கிற விஷயம் டீனேஜில் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போது ஒரு 2 வருட காலமாக பார்க்கும்பொழுது பெரும்பாலும் டீனேஜில் இருக்க பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, மெனோபாஸ் டைமில் ஏற்படுது. அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் அதை எப்படிங்க சரி செய்யலாம், இது வருவதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உணவு முறை தான். ஸோ உணவு முறை நம்ம சரியாக எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில், அது மாதிரி பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், ரெடி டு ஈட். ஏன்னா இன்றைக்கி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ற ஒரு கலாச்சாரத்தில் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்குறோம். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடும்போது உடலில் கழிவுகள் நிறைய சேர ஆரம்பித்து இந்த மாதிரியான கட்டிகள் ஏற்படுது. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓவரிஸில் சின்ன 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 நீர் கட்டிகள் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஸோ இதில் நமக்கு ஃபாலிக்கல்ஸ்லேருந்து எக் மெச்சூர் ஆகி நமக்கு ரிலீஸ் ஆகாமலே இருக்கிறதுனால தான் பீரியட்ஸ் நமக்கு தடைப்படுது. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, இல்லை பீரியட்ஸ் 2 மாதம் 3 மாதம் கழித்து வந்தாலும் ஓவராக ப்ளீடிங் நிறைய பேருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. எக்ஸஸ் ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் ஏற்படுறதும் ஒரு காரணமாக இருக்குது. பிசிஓடி இருக்கிறவங்க தைராய்டு பிரச்சனையும் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணிக்கணும். பிசிஓடி இருக்கும்பொழுது உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த பாடி, நம்மளுடைய வெயிட், ஸோ பாடி வெயிட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களையும் நம்ம தீவிரமாக இதற்கான உணவு முறையும் மூலிகைகளும் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்க, ரெகுலராக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். உணவு முறையில் முதல்ல நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு வேளை நம்ம அதிகமான வெயிட் இருந்ததுன்னா உடல் எடையை குறைப்பதற்கான ஸ்டெப் என்னவோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நான்வெஜ் குறைச்சிடணும். தேவையில்லாத உணவுகள் நம்ம எடுக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, ஏதோ ஆர்டர் பண்ணுறா, ஃபுட்டு வந்துக்கிட்டே இருக்கா, அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, ஸோ என்னன்னே தெரியல, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு உடலில் கழிவுகளாக தேங்க ஆரம்பித்து மலச்சிக்கல் தொந்தரவுலேருந்து, தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து, உடல் பருமன் அதிகமாகிற பிரச்சனை வரைக்கும் நமக்கு ஏற்படுத்துது.
ஸோ அப்போ ரெகுலராக நம்ம சில உணவு முறைகளை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ உணவு முறையில் அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்க இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும்போது அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக பார்த்தோம்னா மாதுளை, கொய்யா ரொம்ப சிறந்தது, சீத்தாப்பழம். ஸோ சீத்தாப்பழம் நிறைய பேர் நம்ம சாப்பிடாமல் விட்டுருவோம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முக்கியமாக பெண்களுக்கு யூட்ரஸில் இருக்கக்கூடிய என்ன வகையான ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த சீத்தாப்பழம் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தலாம். அதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் இந்த மஞ்சனத்தி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. நுணா, மஞ்சனத்தி அப்படின்னா நுணா, நோனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த நோனி இதை சிரப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சிரப் மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அது சிரப் மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ அதை ரெகுலராக நம்ம தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் பெண்களுக்கு இந்த யுட்ரஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இதற்கு அடுத்து வேறு என்ன மருந்து முறைகள், சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கலான்றதும் நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி உணவு முறைகளில் நம்ம சொன்ன மாதிரி துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், வாழைப்பூ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சுண்டைக்காய், சுண்டை வற்றலாக அந்த உப்பு இல்லாமல் சுண்டை வற்றல் இருந்தால் அதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். வாழைப்பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதில் சித்த மருத்துவத்தில் குமரி லேகியம் இந்த மருந்து இருக்குது. குமரி லேகியம் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சதாவரி லேகியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குமரி லேகியம், சதாவரி லேகியம் ரெண்டுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் அந்த பிசிஓடி தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக சிறந்ததாக இருக்குது. இதில் சதாவரி நெய் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக பார்த்தோம்னா இந்த குமரி கஷாயம் அப்படின்ற மருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த குமரி கஷாயம் ரெகுலராக எடுத்துக்கலாம். இதில் பிசிஓடிக்கான ஒரு பேக்கேஜ் மெடிசனே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா லேகிய வகைகள், குரு மருந்து வகைகள், காயகற்ப மருந்து வகை, இது எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜ் மெடிசனாகவும் இருக்குது. ஸோ அதை நம்ம ரெகுலராக எடுக்கும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. ஸோ பிசிஓடி இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே பீரியட்ஸ் வரலன்னா நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக இருந்துறீங்க. ஒரு 2 மாதம் பீரியட்ஸ் வரலனாவே என்ன ரீசன்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கான ஸ்டார்டிங்கில் நம்ம மெடிசின்ஸ் எடுத்துட்டோம்னா இதிலேருந்து ஒரு நல்ல குணம் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கிளினிக் சித்தா ஹெல்த் கேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஆதம்பாக்கம். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் லொக்கேஷன் எங்கே மேம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸோ என்ன நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ வீடியோ கால் கன்சல்டேஷன், வாய்ஸ் கால் கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ அப்ராடில் இருக்கிற நிறைய பேர் கன்சல்டேஷன் வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நேரில் வரணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ டைமிங்ஸ் எல்லாமே கிளியராக கேட்டுட்டு சென்னை ஆதம்பாக்கம் நேரில் மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.